ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் க்ரோத் ஆயில் தான் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். நான் 2 கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயில், ஒன்று வந்து நார்மலாக இருக்க ஒரு கோகோனட் ஆயில். நீங்கள் ரெண்டுலேயுமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயில் தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு 80% கோகோனட் ஆயில்னால் 20% வந்து கண்டிப்பாக கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணணும். கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு. நான் வந்து எனக்கு வந்து சளி பிடிக்கும் அப்படின்றனால நான் யூஸ் பண்ணலை. கண்டிப்பாக 1 ஸ்பூனாவதும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, வேம்பாலப்பட்டை தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். ரொம்ப காஸ்ட்டு கம்மி தான். ₹50 ₹20 கிடைக்கும். இது இந்த மாதிரி இருக்கும். இதை எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை பிச்சு எண்ணெயில் வந்து போட்டாலே போதும். நல்ல ஒரு ரெட் கலரில், அதாவது பீட்ரூட் ரெட் கலரில் வந்து இது கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது உடச்சி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தூள் தூளாக இருக்கிறத கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கப்புறம் நான் 2 விட்டமின் கேப்சூல்ஸ் வந்து நான் சேர்க்குறேன். அதை வந்து கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆயில் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் வேம்பாலப்பட்டை, விட்டமின் கேப்சூல்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். ஒரு 1/2 அன் ஹவர்லேயே வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆயிரும். இதை வந்து அல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். மசாஜ் மாதிரி கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து நான் சொல்லி அவங்க யூஸ் பண்ணி பயங்கரமாக ஹேர் க்ரோத் இருந்துச்சு. நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து நான் லாஸ்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். முன்னாடி இருந்த ஹேருக்கும் இப்போ அவங்களுக்கு வளர்ந்துருக்க ஹேருக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்ல ஹேர் க்ரோத் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.